தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7,000 ரூபாயில் சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெட்மி 3S, கூல்பேட் மெகா 2.5D, கூல்பேட் நோட் 3 லைட், ஸ்வைப் எலிட் ப்ளஸ் இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் இது போல் கம்பேரிசன்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மற்ற வீடியோக்களோட லிங்க் எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனையும் நான் மோர் தென் 30 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இதோட ஸ்பெக்ஸ். இந்த ஸ்பெக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேர் பண்ணால் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த கம்பேரிசன் போட்டிருக்கேன். வெறும் ஸ்பெக்ஸை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் எலிட் ப்ளஸ் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்வீங்க. அதே போல் ரெட்மி 3S தான் அடுத்த பெஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்பெக்ஸை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணாமல் யூஸ் பண்ண ப்ராக்டிக்கல் சீனரியோஸ் வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பில்ட் குவாலிட்டி மற்றும் டிசைனை வச்சு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எது எந்தெந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பில்ட் குவாலிட்டி மற்றும் டிசைனில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 3S தான் பில்ட் குவாலிட்டியில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் அதோட ஃபுல் மெட்டல் பாடி ஃபினிஷிங். அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது கூல்பேட் மெகா. இது சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் மெட்டல், பின்பக்கம் எல்லாம் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 7,000 ரூபாயில் ஒரு நல்ல ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் லுக் கொடுக்கறதுக்கு கூல்பேட் மெகா வந்து மிகச்சிறந்த ஸ்மார்ட் ஃபோன். கூல்பேட் நோட் 3 லைட்டும் ஸ்வைப் எலிட் ப்ளஸும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு அதிகபட்சமாக ஒன்றும் இல்லை. இதோட தனியாக ஒரு கம்பேரிசன் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதோட வெயிட்டெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தலாம். இருக்கிறதுலே ரொம்ப லைட்டான ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் எலிட் ப்ளஸ் தான். 131 கிராம் தான் இருக்கும். அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கூல்பேட் மெகா 140 கிராம். அதுக்கு அடுத்தது ரெட்மி 3S 144 கிராம். கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் கூல்பேட் லைட் 155 கிராம். டிஸ்பிளே குவாலிட்டியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட் டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஃபுல் HD டிஸ்பிளே கொண்ட ஸ்வைப் எலிட் ப்ளஸ், அது மட்டும் இல்லாமல் 2.5D கிளாஸ் கொண்ட கூல்பேட் மெகா. இது ரெண்டு தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ரிலையன்ஸ் ஜியோ சிம் எல்லாம் லான்ச் ஆகிருக்கிறதுனால இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெட்மி 3S மற்றும் கூல்பேட் மெகாக்கு இருக்குது. ரெண்டுமே வந்து ஓல்டி சப்போர்ட் பண்ணுது. அதனால் உங்களுக்கு ஓல்டி சப்போர்ட்டோட உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா நீங்கள் ரெட்மி 3S இல்லாட்டி கூல்பேட் மெகா தான் எடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக ரெட்மி 3S பார்த்தீங்கன்னா ஓல்டிக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 7,000 ரூபாய் மதிப்பில் உங்களுக்கு கூல்பேட் மட்டும் தான் 3GB ரேம் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு 2 சிம் கார்டு ஸ்லாட் ப்ளஸ் உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட்டும் போடுற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுவே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூல் சிம் கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் ஒரு சிம் வந்து ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட், அதில் நீங்கள் ஒன்று மெமரி கார்டோ இல்லாட்டி சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். ரெட்மி 3S மற்றும் மெகா வந்து ஆண்ட்ராய்டு 6.2 மார்ஷ்மெல்லோவில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே போல் கூல்பேட் லைட் ஸ்வைப் எலிட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 5.1 ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக இருக்கிறதுல பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் எலிட் ப்ளஸில் தான் சொல்லணும். ஸ்னாப்ட்ராகன் 615 ப்ராசஸர் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக நீங்கள் ரெட்மி 3Sல ஸ்னாப்ட்ராகன் 430 ப்ராசஸர். ஸோ நீங்கள் கேமிங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் ரொம்ப பெஸ்ட். பட் மீடியாடெக் ப்ராசஸர் அப்படின்றதுனால கூல்பேட் வந்து அடுத்த லெவல் தான் அப்படின்னு நான் சொல்வேன். பட் இதே டைமில் ஸ்வைப் எலிட் ப்ளஸ் வந்து நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடும் போது ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ ஒரு ஆவரேஜான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பட் நல்லாவே இருக்கணும் அப்படின்னா ரெட்மி 3S வாங்கிக்கோங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி கம்பேர் பண்ணிங்கன்னா ரெட்மி 3S மற்றும் கூல்பேடில் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்பீக்கர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. கூல்பேட் மெகாவை தவிர அனைத்து ஸ்மார்ட் ஃபோன்லையும் 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் LED ஃப்ளாஷ். கூல்பேட் மெகாவில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க சிங்கிள் LED ஃப்ளாஷ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியர் ஃபேசிங் கேமராவில் நான் அவுட்டோரில் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதோட சாம்பிள் இமேஜஸை பாருங்கள். ஈஸியாக கம்பேர் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரே பொருளை நான் 4 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பட் உங்களோட கலர் அக்யூரசி அதோட கிளாரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ரெட்மி 3S மற்றும் ஸ்வைப் எலிட் ப்ளஸ் தான் வந்து அதிகமான கிளாரிட்டியில் நல்லா இருக்குது. அதே போல் ரெட்மி 3Sல கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்வைப் எலிட் ப்ளஸில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரியுது. ஸோ பின்பக்க கேமராவை பொறுத்த மட்டும் ஸ்வைப் எலிட் ப்ளஸ் தான் நம்பர் 1, ரெட்மி 3S ரெண்டாவது அப்படின்னு சொல்லுவேன். கூல்பேட் நோட் 3 லைட் மற்றும் கூல்பேட் மெகா வந்து அடுத்தடுத்த பொசிஷனில் வராங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பற்றி பார்க்கலாம். கூல்பேட் மெகா மற்றும் ஸ்வைப் எலிட் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. கூல்பேட் லைட் மற்றும் ரெட்மி 3Sல 5 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிள் இமேஜஸை இப்போ பார்க்கலாம். பின்பக்க கேமராவில் வந்த மாதிரி டவுட் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்வைப் எலிட் ப்ளஸும் கூல்பேட் மெகாவும் வந்து ரொம்ப அட்டகாசமான இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்வைப் எலிட் ப்ளஸோட கிளாரிட்டி மற்றும் ஸ்கின் டோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூல்பேட் மெகாவில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருந்தாலும் அதோட கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். கூல்பேட் நோட் 3 லைட்டும் ரெட்மி 3Sம் ஓரளவுக்கு ஆவரேஜான இமேஜஸ்.
ஸோ மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம், பேட்டரி இருக்கிறதுல மிகச்சிறந்த பேட்டரி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 3Sல 4100 mAh பேட்டரி இருக்குது. அதுக்கடுத்ததாக இருக்கிறதுலே மோசமான பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல்பேட் மெகா 2500 mAh பேட்டரி தான் இருக்குது. கூல்பேட் லைட்டில் மற்றும் ஸ்வைப் எலைட் ப்ளஸில் 3000 பேட்டரி இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஆவரேஜ் யூஸராக இருந்தாலும் தாக்கு பிடிக்கும். அதே போல் ரெட்மி 3S தான் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 2 நாள் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்கும். ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த கார்ட்ஸு இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏற்கனவே ஸ்பெக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அந்த ஸ்பெக்ஸில் அந்தந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பெஸ்ட் விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எந்த காரணத்தினால இந்த ஸ்மார்ட் ஃபோனை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெட்மி 3S நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தேவை வந்து நீங்கள் கம்ப்ளீட் 4G சப்போர்ட் வித் வோல்டி ப்ளஸ் VR சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கிறதுலே பெஸ்ட் பேட்டரி உங்களுக்கு 4100 mAh பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு IR பிளாஸ்டர் ப்ளஸ் ஃபுல் மெட்டல் பாடி ஃபினிஷிங் வேணும்னா ரெட்மி 3S செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கூல்பேட் மெகாவை செலக்ட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ரீசன் 3GB ரேம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5.5 இன்ச் பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா, ஓல்டி சப்போர்ட்டும் இருக்குது. 2.5D கிளாஸும் கொடுக்கறதுனால டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூல்பேட் Note 3 Lite நான் செலக்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மற்றும் 3GB ரேம் அது மட்டும் இல்லாமல் SD கார்டு சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட நான் கூல்பேட் Note 3 Lite செலக்ட் பண்ணலாம். ஸ்வைப் எலைட் ப்ளஸை செலக்ட் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கேமரா 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மற்றும் 13 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா இருக்கிறதுல பெஸ்ட் கேமரா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3000 mAh பேட்டரி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு VR ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு Snapdragon 615 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுடைய முக்கியமான தேவைகள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பூர்த்தி பண்ணுது அப்படின்னு பார்த்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதா இருந்தாலும் அதோட பெஸ்ட் பை லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட் லேப்டாப், பெஸ்ட் டிவி போன்ற எந்த கேஜெட்டை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எங்களுடைய தமிழ் டெக் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புறேன். அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தமிழ் டெக்கில் ஒரு உறுப்பினர் ஜாயின் பண்ணிக்கிட்டும். தமிழில் ஒரு டெக்னாலஜி சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழில் நம்மளால் முடிந்த வரைக்கும் ஒரு வளமான டெக் குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.